மலைப்புதும்பில் பதுங்கியிருந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்ல சூழ்ச்சி செய்த அவர்கள் மீது அம்மலை பொதும்பே சரிந்து விழுந்து அவர்களை கொன்றொழித்தது. தமூதுகள் இதனை செவியுற்றதும் அடங்கா சினம் கொண்டார்கள். எல்லாம் சாலிகின் சூழ்ச்சி, சூனியம் என்று பிதற்றினார்கள். எனவே சாலிகின் சூனிய சின்னமாகிய அந்த ஒட்டகையை கொல்ல அவர்கள் முடிவு செய்தார்கள். எனினும் அவர்கள் தயங்கினார்கள். இறைவனின் வேதனை தங்கள் மீது இறங்கி விடுமோ என்று அவர்கள் அஞ்சினார்கள். இச்சமயம் தமூதுகளிலே 2 பெண்கள் இருந்தனர். அவர்களில் அனிசா என்பவளுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டகம் மலை மீதுள்ள புற்களை மேய்ந்து தன் கிடைகளுக்கு இறை கிடைக்காமல் செய்து விடுகிறதே என்று வருத்தம். மற்றவளான சதுப் என்பவளுக்கோ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் கணவரை தம் பக்கம் இழுத்து கொண்டாரே என்ற வேதனை. இருவரும் ஒன்று சேர்ந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டகையை